ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் YCD இனோவேஷன். இன்றைக்கான வீடியோவில் பயோகேஸ் வந்து மேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. அதுவும் 40 பேருக்கு நீங்கள் சமைக்கலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராஜெக்டாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா எங்களுக்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். அதை போஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம் எங்ககிட்ட இல்லை. அதனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம் இந்தியாஸ் த பெஸ்ட் ஆப்னு சொல்லலாம். ஆடியோ புக் சம்மரி, தி பெஸ்ட் ஆடியோ வாய்ஸ் அண்டு ஸ்டோரி டெல்லருடைய வாய்ஸ் மூலயமா நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் கேட்கலாம். பல விதமான வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. இது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயங்களாக வந்து அமையுது. யூடியூப் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதோ அந்த அளவுக்கு இந்த ஆடியோ புக்ஸை நீங்கள் ஒன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயத்த நீங்கள் வந்து ஆடியோ மூலயமா கற்றுக்குவீங்க. ஓகே, இந்த புக்கு உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எங்களுடைய ரெஃபரல் கோடை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 399 உங்களுக்கு வந்து 199 வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஒனாலின்ற ஒரு கிராமத்தில் இது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது நாங்கள் வந்து எங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்காக போயிருந்தோம். அங்கே எங்கள் ரிலேட்டிவ் வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்கு போகிற வழியில் என்னடா இது கருப்பு பேக் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது இது வந்து ஒரு பயோகேஸ். விசாரிக்கும் போது எங்கள் ரிலேட்டிவ் வீடு ஆயிடுச்சு. ஓகே, வாங்க அப்படியே ஒரு வீடியோவை போட்டுடலான்னு அப்படியே சுற்றி பார்த்தோம்னா வேறு லெவலில் இருங்க. இந்த பயோகேஸு சூப்பராக இருக்குது. ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸ் வந்து சொல்கிறாரு. இதை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இன்ஸ்டால் பண்ணால் எவ்வளோ எரிவாயு மிச்சமாகும், எவ்வளோ ஃபயர்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எல்பிஜி பயன்படுத்துகிற எல்லாருமே இதை வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு வெரி சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். நாம் எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் அடுப்பு இருக்குங்க இல்லையா, அதே தான் இது. இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோலில் வந்து பெரிய பெரிய ஹோலாக வந்து மாற்றிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹோலை வந்து பெருசாக செஞ்சு வச்சுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கு நீங்கள் மாட்டோட சாணத்தை தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள் வேஸ்ட்டுகளை நம்ம வந்து பயன்படுத்தினாலே நம்ம வீட்டுக்கு தேவையான கேஸ் வந்து இதில் வந்து கிடைக்கும். மாட்டோட சாணம் குழன்னு இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து கேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மாட்டோட சாணம் இருந்தால் தி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இல்லாதவங்க சிட்டியில் இருக்கவங்க தான் அந்த வெஜிடபிள் வேஸ்ட்லாம் பயன்படுத்தினா போதும். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட சாணம் ஒரு தாள அளவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த குளத்து வேலை செய்யும்போது எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் தூக்கிட்டு போகிற தாள அளவுக்கு சாணம் இருந்தால் போதும். அதை வந்து ஒரு தொட்டியில் வச்சு நல்லா கரைச்சிட்றாங்க. ஒரு சின்ன ஒரு டப்பா எடுத்து மொண்டு அதில் ஊற்றிக்கலாம். இல்லை நீங்கள் போகிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். கைஸ், இப்போ நம்ம வந்து சாணத்தை கரைச்சி இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வந்து இந்த பேகுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு 45% அந்த மாதிரி வந்து தான் கீழே தான் இருக்கும், பாதிக்கும் கீழே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஊற்ற என்ன ஆகுனா வெளியில் வந்து போயிடும். எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்டு நம்ம வந்து ஊற்றின சாணத்துக்கு தேவையான கேஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்கும். அந்த இது ஃபுல்லாக இப்போ வந்து மேலே வந்து டயர் வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இந்த ப்ரெஷர் வந்து இந்த கேஸோட ப்ரெஷர் வந்து நம்மளுடைய கேஸ் அடுப்புக்கு கரெக்டாக வந்து ஃப்ரெஷராக ஈக்குவலாக போகணும் அப்படின்றதுக்காக அந்த டயர் வச்சுருக்கோம். அது இல்லாமல் கேஸ் வந்து கம்மியானதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சாணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ஓரமாக வந்து சேர்ந்துடும். அதுக்காக தான் இந்த வந்து டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் வந்து வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த கேஸ் வந்து அதிகப்படியாக உற்பத்தி ஆகுது, அந்த பேக்கே வந்து டேமேஜ் ஆகிற அளவுக்கு வந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதை வந்து நமக்கு வந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பிவிசி பைப் இருக்குது. இந்த பிவிசி பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வாட்டர் வந்து இருக்கும். அந்த வாட்டர் கீழே ஒரு டீ போட்டு ஒரு அடிக்கு அரை அடிக்கு நமக்கு எவ்வளோ அந்த ஓவர் ப்ரெஷர் ஆனதுக்கப்புறம் வெளியில் வர அளவுக்கு வந்து டெப்த்தில் வச்சுருக்காங்க. அங்கே வாட்டர் இருக்கும். இப்போ என்ன ஆகுனா ப்ரெஷர் அதிகமாக ஆகும்பொழுது இந்த வாட்டர் வழியாக போயிட்டு மேலே பபுள்ஸாக வந்து வெளியில் கேஸ் வந்து எவாபரேட் ஆகிடும். அந்த ஒரு அடி அரை அடி பைப் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் முழுகிற அளவுக்கு வந்து முழுகிட்டு இருக்கும். எந்த நேரமும் ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது வெளியில் கேஸ் வந்து எவாபரேட் ஆகும்.
அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வால்வு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான வால்வு வந்து வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உள்ளே இருக்கிற கேஸ் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணுவோம். உள்ளே வந்து வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த வால்வு வந்து நீங்கள் வந்து ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கலாம். வேலை பார்த்துட்டு தேவையான போது இது வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபில்ட்ரு வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா, மாட்டோட சாணமும் நம்மளுடைய கழிவுகள், அதாவது வெஜிடபிள் கழிவுகள்லாம் வந்து அதில் ஊற்றுறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்மெல் வரலாம். இந்த ஃபில்டர் மூலிமா அந்த ஸ்மெல் எல்லாமே இங்கே வந்து ஃபில்டர் ஆகிடுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் கேஸ் மட்டும்தான் வந்து வீட்டுக்கு வந்து போகுது. இது பார்த்திங்கன்னா ஆர்ஓவில் கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு ஃபில்டர், ஃப்ரீ ஃபில்டர் இருக்குங்க இல்லையா, அந்த ஃபில்டர் பயன்படுத்தி தான் இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ கேஸ் அடுப்போடைய அவுட்புட்லேருந்து ஒரு எல்போ வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில். அதுக்கப்புறம் பிவிசி போட்டு ஒரு ஓஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஓஸு தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த வாட்டருக்கெலாம், போர் மோட்டருக்கெலாம் போடுற ஓஸை போட்டு நம்ம வந்து மேலே இது ஷீட்டோ வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போகுதுன்னா பேக் சைடில் ஒரு ஓரமாக வச்சுருப்போம். அது வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா, இது கேஸில் வரக்கூடிய வாட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் அங்கங்கே பட்டு நேராக வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். எந்த அளவுக்கு ஸ்டோர் ஆகிருக்கோ அதை நம்ம வந்து பார்த்துட்டு இது வந்து மேனுவலாகவே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் ஓஸில் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் எந்த லெவலில் நிற்குதுன்றது உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா வந்து கேஸோட வாட்டரும் வரதுனால கார்பன் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டு வீடியோ உங்களுக்காக போடுறேன். ಅಡುಗೆ ಹೆಂಗ್ ಯೂಸ್ ಮಾಡ್ತೀವಿ ಜಾಸ್ತಿ ಅಡುಗೆ ಮಾಡಿದ್ರೆ ದಿವಸ ಅವ್ರು 5 ಗಂಟೆ ಹಾಕತ್ತಾ 5 ಗಂಟೆ ಬರ್ತದ ದಿವಸ ದಿವಸ ಅವ್ರು